வணக்கம் அனைவருக்கும். நான் ராகுல் சிங் அரவேல். என்னோட பதிவில் பெர்க்ஸ் ஆஃப் மேரிங் அ ராகு கேது தோஷா பர்சன் அப்படின்ற வீடியோ பதிவு தான் பார்க்க போகிறோம். அதாவது ராகு கேது தோஷம் உள்ள நபரை நீங்கள் திருமணம் செய்தால் என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன பாசிட்டிவ் அதில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சாதகம் என்னென்ன அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி லக்னத்தில் கேது இருந்தால் சம்மந்தப்பட்ட அந்த நபரை திருமணம் செய்து கொள்வதன் மூலம் நீங்கள் அடையக்கூடிய பாக்கியம் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் லக்னத்தில் ராகு இருந்தால் சம்மந்தப்பட்ட அந்த நபரை திருமணம் பண்ணிக்கிறது மூலமா நமக்கு என்னென்ன சாதகம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவை பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே இன்னைக்கும் இந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அது ஒரு பெரிய பூதம் மாதிரி பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக திருமணம் சார்ந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல அந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பயங்கரமா பேசுறாங்க. அவ்வளோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. என்டையர் ஜாதகத்தையும் பார்க்கணும். என்டையர் ஜாதகம் பொருந்துனா அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு ஆஸ்பெக்டை பிடிச்சிக்கிட்டு இதனால ஜாதகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதும் தப்பு தான். ஐயோ இந்த தோஷம் இருக்கு, ஐயோ இந்த நட்சத்திரமா, இது வேணான்னு சொல்றதும் தவறு தான். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த என்டையர் சார்ட். ரெண்டு பேர் நல்லா இருப்பாங்களா இல்லையான்றதுக்கு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு ஒரு பையனை நீங்க பாக்குறீங்க, அந்த பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பையனோட அப்பா கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா உடனே அந்த மேரேஜே கால் ஆஃப் பண்ணிடுவீங்களா? பையன் நல்லா இருக்கான், அம்மா நல்லா இருக்காங்க, பையன் கூட பிறந்தவங்க நல்லா இருக்கிறாங்க, தனி கொடுத்தணும் வைக்கணும்னு சொல்றாங்க, நீங்க சொல்ற எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே சொல்றாங்க. அந்த பையனோட அப்பா கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுறாரு, இல்லை அவர் சரியில்லைன்றதுக்காக அந்த என்டையர் மேரேஜை நீங்கள் கால் ஆஃப் பண்ணுவீங்களா? அப்படி கிடையாது இல்லையா? நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் நமக்கு எவ்வளோ சாதகம் இருக்குது, எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம டெசிஷன் எடுக்கிறோம். எல்லா விஷயத்துலையும், அது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், லைஃப் பார்ட்னரை தேர்வு பண்ணுறதுலையா இருக்கட்டும், நமக்கு என்ன பெனிஃபிட், நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்றத பொறுத்து தான் அந்த முடிவு எடுக்கிறோம். அதே மாதிரி தாங்க ஜாதகமும். என்டையர் ஜாதகத்தையும் பார்த்து நம்ம அதில் எது சாதகம் எது பாதகம் அப்படின்ற முடிவுக்கு வரணுமே தவிர எந்த ஒரு ஃபேக்டரையும் கையில் பிடிச்சிக்கிட்டு, எந்த ஒரு தோஷத்தையும் கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு ஜாதகத்தை சரி இது பொருந்தும்னு சொல்கிறதும் தப்பு தான், இது பொருந்தாதுன்னு சொல்கிறதும் தப்பு தான். அதுவும் சமீபத்தில் ஒரு ஜோதிடர் ஒரு தகவல் சொல்லியிருந்தார் அவரோட யூடியூப் பதிவில். நான் அதை பார்த்தேன். திருமண வரன் பார்க்கக்கூடிய நிகழ்வுல சில மோசமான இன்சிடென்ட்ஸ் நடக்குது. இது என்ன மாதிரியான பிரிவினை அப்படின்றது எனக்கு புரியல. தோஷம் உள்ள ஜாதகம்லாம் ஒரு பக்கம் வைங்க, தோஷம் இல்லாத சுத்த ஜாதகம்லாம் ஒரு பக்கம் வைங்க, ராகு கேது தோஷம் இருந்தால் இந்த லைனில் வைங்க, செவ்வாய் தோஷம் இருந்தால் அந்த லைனில் வைங்கன்னு சொல்லி அப்படி பிரித்து பார்க்குறாங்க. நல்லதுக்கே கிடையாது. ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருக்கா இல்லையா, அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்க போகுது, அது நல்லதா கெட்டதா அப்படின்றத ஜோதிடர் பொருத்தம் பார்க்கும்போது பார்த்துப்பாரு. தயவு செஞ்சு வரன் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளில் தயவு செஞ்சு அதை பண்ணவே பண்ணாதீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முட்டாள்தனம் இருக்குது. அது என்னன்னா, தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா இன்னொரு தோஷம் உள்ள ஜாதகத்தை மேட்ச் பண்ணும்போது அது கரெக்டாக போயிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் ரியாலிட்டியில் ஒரு ஜோதிடராக இங்கே உட்காந்து தினம் பிரச்சனையை பார்க்கும்போது தான் தெரியுது நமக்கு எது உண்மை எது பொய் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த அண்ட பழசு ஆகாச பழசுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பழைய கூறுகள், பழைய கோட்பாடுகள். இதெல்லாம் இன்னும் எடுத்து வச்சு பயங்கரமாக தூக்கி பேசணுன்ற அவசியமே கிடையாது. நல்லா பாருங்கள், உங்களுக்கு தோஷம் இருக்குது, உங்கள் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி பரிகாரம் பண்ணுறதன் மூலியமாக எனக்கு தான் லாபம், ஒரு ஜோதிடருக்கு தான் லாபம். எனக்கு அது எந்த விதத்துலையும் நஷ்டம் இல்லை. அதை தாண்டி நான் ஏன் அதெல்லாம் பொய், அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ரியல் லைஃப்பில் இந்த தோஷத்தினாலலாம் எந்த ஜாதகமும் பிரியறது கிடையாது, அவங்க வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் நடக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு ஜோதிடராக இங்கே நான் தினம் உட்காந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். விதவிதமாக வெரைட்டியாக பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் என் மனசாட்சிக்கு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். சும்மா உங்களை பயமுறுத்தி உங்கள் பாக்கெட்டில் இருந்து சாமி பேரை சொல்லி ஒரு 5000 ரூபா எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது, அதுக்கு நான் ஒத்துக்கவும் மாட்டேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி திங்கிங் தாட் ப்ராசஸில் இருந்தெல்லாம் வெளியே வந்துடுங்க. எந்த ஜாதகமும் உத்தமமான ஜாதகமும் கிடையாது, எந்த ஜாதகமும் வீணாக போன ஜாதகமும் கிடையாது. எல்லாத்துலேயும் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணோம்னா அவங்களோட திருமண வாழ்க்கை அப்படின்றது டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். சரி, இப்போ லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அதனால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பதிவில். லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது சம்மந்தப்பட்ட அந்த நபருக்கு சந்திரனின் கர்ம பதிவு இருக்குன்னு அர்த்தம். லக்னத்தில் ராகு இருந்தாலே ராகு சந்திரனின் கர்ம பதிவை கொடுப்பார். ஏன்னா ராகு பிறந்த நட்சத்திரமே பரணி, பரணி சந்திரனின் கர்ம பதிவை கொடுக்கும். இயல்பிலேயே லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு தாய்மை உள்ளம், ஒரு கேரிங் நேச்சர் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இயல்பிலேயே ரொம்ப எமோஷ்னலான ஒரு பர்சனாகவும் அவங்க இருக்கிறாங்க.
உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர் அண்ட் அவங்களே உணர்ச்சி வசப்படக்கூடிய நபரா, ரொம்ப உணர்வுபூர்வமா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. தாய்மை உள்ளம், அந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் கேரை நீங்க வேற எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது. லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்களோட நீங்க பழகி பாருங்க. நீங்க ஒரு ஃப்ரெண்டா இருந்தா கூட உங்க மேல அந்த கேர், அக்கறை அப்படின்றது இருக்கும். அதே போல நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு அன்போ, அக்கறையோ, பாசமோ காமிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பந்தம் என்னைக்குமே அருந்து போகாது. என்ன பிரச்சனை வந்தாலும், பஞ்சாயத்து வந்தாலும் அவங்க உங்களோட அப்படியே கம் போட்டு ஒட்டின மாதிரி உங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல, பாண்டிங்ல இருப்பாங்க. கொஞ்சம் சென்சிட்டிவான பர்சனுங்க. ஆனா அதுக்காக அவங்க தப்பானவங்க அப்படின்னு ஆயிடாது. ரொம்ப நல்ல டைப் ஆஃப் பீப்புள் யாருன்னா, லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள். இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த பழகுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. அதே மாதிரி ரொம்ப ஈஸியா சோஷியலைஸ் ஆகக்கூடிய நபர்களும், ரொம்ப ஈஸியா பார்த்த உடனே பிடிச்சிரும்பா இவங்கள அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள். இந்த மாதிரி ஒருத்தர் உங்க லைஃப் பார்ட்னரா வந்தா சமைக்கிற வேலை அவரே பார்த்துருவாரு. ஏன்னா சமையல் சந்திரன். அவருக்கே ஏற்கனவே டிஃபால்ட்டா சந்திரன் கர்மா இருக்குன்னு சொன்னேன். ஸோ சமைக்கிற வேலையை அவரே பார்த்துருவாரு. அவரே ஒரு நல்ல குக்காவும் இருப்பார். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். சமைக்கிறது யூசுவலாக பெண்கள் எல்லாமே பண்ணிடுவாங்க. நல்லா சமைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ். ஆண்கள்லையும் கொஞ்சம் பண்ணுவாங்க, பெண்கள்லையும் கொஞ்சம் பேர் நல்லா சமைப்பாங்க. சிலருக்கு சுமாராக சமைக்க வரும். கிரிட்டிசைஸ் பண்ணல நான், உள்ள யதார்த்தத்தை சொல்கிறேன் நான். ஸோ நல்லா சமையல் பண்ணக்கூடிய திறமை அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்கும். நல்ல சாப்பாட்டு விரும்பியாகவும், சாப்பாட்டு ராமனாகவும், சாப்பாட்டை ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய அன்பர்களாகவும் அவங்க இருப்பாங்க. ஃபூடின்னு சொல்லலாம். அண்ட் தாய்மை உள்ளத்தோடு நடந்து கொள்வார்கள். ஒரு தாய் மாதிரி அவங்களோட நேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதர்லி நேச்சராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பொண்ணுக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இது கூடவே இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபீமேலுக்கு உண்டான டச் இருக்கு இல்லையா, அது லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய பலருக்கு இருக்கு. அதே போல இந்த லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஆண்களுக்கு இந்த ஃபீமேல் டச் அப்படின்றது அவங்களுக்குள்ள ரொம்பவே நல்லாவே இருக்கு. ரொம்ப ஈஸியாக ஒரு பெண்மையை அவங்களால உணர முடியும். அவங்களுக்கு வேற என்ன கர்மா வேணாலும் இருக்கட்டும், லக்னத்தில் ராகு இருக்குன்னா ஃபீமேல் சைட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவை புரிஞ்சுக்கிறதுல அவங்க இன்னும் ஒரு படி முன்னே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் எப்போவுமே ஹாப்பியாக, சந்தோஷமாக, அப்படியே ஒரு நதிகளில் ஓடுற நீர் மாதிரி நிற்காமல் அது பாட்டு ஏதாவது ஒரு டைரக்ஷனில் அவங்க மைண்ட் அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒன்று போயிட்டே இருக்கும், யோசிச்சிட்டே இருப்பாங்க. எப்போவுமே ரிலாக்ஸ்டாக, ஹாப்பியாக, ஜாலியாக இருக்கக்கூடிய நேச்சர் கொண்ட நபர்கள் இந்த லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு வந்து இந்த இறுக்கமான சூழ்நிலை, ப்ரெஷரான சூழ்நிலை இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் டக் டக்குன்னு சால்வ் பண்ணு, இல்லை அதை தூக்கி ஓர வை, நமக்கு தேவையில்லைன்னா அடுத்த டைம் பார்த்துக்கலாம், இல்லை அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ ஜாலியாக இருக்கிறதுக்கு என்ன வழி, இப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும். இப்போது அந்த நோ நான்சென்ஸ் பர்சனாக நானும் சந்தோஷமாக இருப்பேன், என் கூட இருக்கிறவங்களையும் நான் ஜாலியாக வச்சுப்பேன் அப்படின்ற ஒரு நேச்சர் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்குது. அப்பப்போ அன்பு தொல்லை தருவாங்க, அதை நீங்கள் தாங்கி தான் ஆகணும். இன்னும் இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் நெகட்டிவ் இருக்க தானே செய்யும். அதே மாதிரி நிறைய லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்களை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். வீட்டு வேலையை அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக செய்வாங்க. திரும்ப பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு லக்னத்தில் ராகு இருக்குன்னா அவங்க ஆச்சரியமாக பார்க்கக்கூடாது. இதெல்லாம் என்ன சாதாரணம் தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வித்தியாசம், வேறுபாடு அப்படின்றது இன்னொரு பொண்ணை கேட்கும்போது தான் தெரியும். நம்ம எவ்வளோ தூரம் அதை கரெக்டாக பண்ணுறோம், நம்ம நேர்த்தியாக பண்ணுறோம், நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்றது இன்னொருத்தட்ட கேட்கும்போது மட்டும்தான் தெரியும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நான் சொல்லுவதெல்லாம் ரொம்பவே பொருந்தும். ஒரு உதாரணத்துக்கு, வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களால வந்து ஸ்டெப்ஸ் ஏறி ஒரு விஷயம் பண்ண முடியாது, படிக்கட்டு ஏறி போய் துணி காய வைக்க முடியாது அப்படின்னா, எவ்வளோ வேலை இருந்தாலும் அன்னன்னைக்கு கடகடன் வேலையை முடிச்சுட்டு போய் துணியெல்லாம் காய போட்டு, அவங்களுக்கு வீட்டில் இருக்குள்ள எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கா, ஃபோனில் சார்ஜ் இருக்கா, வீட்டு சாவி கையில் இருக்கா, ஹாட் பாக்ஸில் சாப்பாடு இருக்கா அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு தான் அவங்க வேலைக்கு போவாங்க. இயல்பாக இருக்கக்கூடிய பெண்களை விட அந்த கேர், அக்கறை அப்படின்றதுல இவங்க மெனக்கெடுவாங்க. அதனால தான் நிறைய இடத்துல நல்லா பண்ணுவாங்க. இந்த நல்லா பண்ணுறது அப்படின்றது சப்ஜெக்டிவ்னு நான் சொல்கிறேன். ஸோ மற்றவங்கள மாதிரி இவங்களை எடுத்துக்கவே முடியாது. அக்கறை மற்றவர்களை விட 10% கூட இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அதே போல் நல்ல குடும்ப தலைவன் இல்லை தலைவி யாருன்னா லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி, சார்ட் அவுட் பண்ணி, செட்டில் டவுன் பண்ணி, அது வந்து திரும்பவும் அந்த ஸ்ட்ரக்சரை உடையாமல் பத்திரமா பார்த்துக்க முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப இவங்களை நீங்கள் ப்ரெஷர் போட்டிங்க, இவங்களை நீங்கள் காயப்படுத்திட்டீங்க அப்படின்னா, எனக்கு யாருமே வேணாம்ப்பா, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நிம்மதியாக நீங்கள் தனியாக நிம்மதியாக இருங்க, நான் தனியாக நிம்மதியாக இருக்கேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களோட மனசை காயப்படுத்தாமல், முடிஞ்ச அளவுக்கு அதை சார்ட் அவுட் பண்ணி, சரி பண்ணி, திரும்பவும் அந்த குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு
ரொம்ப மெனக்கிடக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த சந்திரனின் கர்ம பதிவை கொண்ட நபர்கள், குறிப்பாக லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள். சாப்பாட்டுக்கு மட்டும் எப்போவுமே இன்னும் சொல்லவே மாட்டாங்கங்க. நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு கூப்பிடுங்க, எந்த இடத்துல போய் புதுசாக ஒரு விஷயம் டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள், ரெடியாக இருப்பாங்க. ஸோ ஃபேமிலி அவுட்டிங் அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸாவது நடந்துடும். அதே மாதிரி எந்த மாதிரியான பெண்ணை கல்யாணம் பண்ணாலும், ஒரு ஆண் எந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணாலும், இல்லை ஒரு பெண் இந்த தோஷத்தோடு எந்த மாதிரியான ஒரு ஆணை கல்யாணம் பண்ணாலும், அவங்களோட உணர்வுகளை புரிந்து கொள்வது ரொம்ப சுலபமாக இருக்குது இந்த லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஈஸியாக அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க என்ன உணர்றாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சு அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் ரேர் அண்ட் ரேரஸ்ட் ஆஃப் த குவாலிட்டி சொல்லுவாங்க இல்லையா, கோல்டு அப்படின்ட்டு, தங்கம் பாயவன் அப்படின்ட்டு. அந்த குவாலிட்டி இவங்களுக்குள்ள இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இவங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் சண்டை போடுவாங்க. நீதி வேணுன்றதுக்காக, கரெக்டாக இருக்கணும், அதை சரி பண்ணணுன்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் போராடி பார்ப்பாங்க. ஆனால் அந்த ப்ராசஸில் மற்றவங்களோட மனசை என்றைக்குமே ஹர்ட் பண்ணவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒன்றும் சரியாகலையா, செட் ஆகலையா, நான் ஒரு ஷெல்லுக்குள்ளே போயிடுறேன், நான் ஒரு ஒரு சர்க்கிள்குள்ளே போயிடுறேன், நான் அங்கேயே இருக்கிறேன், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், நீ பாட்டும் வேலையை பாரு, நான் பாட்டு என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு தனியாக நிம்மதியாக இருப்பாங்களே தவிர, எப்போவுமே நீ என் நடிச்சிட்டல்ல, வா பார்த்துக்கலாம், ரெண்டில் ஒன்று பார்த்துக்கலாம், சான்ஸ் கிடைக்கும் போது ஒன்று குத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மென்டாலிட்டி மைண்ட் செட் லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெருசாக இருப்பதில்லை. மாறா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரச்சனையை சரி பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இல்லையா, தனியாக விட்டுருங்கப்பா, நான் பாட்டு ஏதோ நிம்மதியாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. ஸோ லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபரை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், திருமணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது. இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலுமே அதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, நமக்கு அதில் எவ்வளோ ஆதாயம் இருக்குது அப்படின்றதன் அடிப்படையில் தான் நம்ம ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்போம். 10 விஷயம் ஓகே, அது ஒன்றே ஒன்று தடங்களாக இருக்குது, பட் ஆனால் இது எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம விடவே மாட்டோம். 10 விஷயம் நல்லா இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இடிக்குது அப்படின்னு நம்ம எந்த விஷயத்தையும் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டோம். அப்படியே 10 பாசிட்டிவாக இருக்குடா, 10 எனக்கு சாதகமாக இருக்குது கூடாதுன்னு வாங்கிப்போம். ஸோ அதே மாதிரி தான் திருமணம் சார்ந்த விஷயங்களையும் பர்ஃபெக்ட் மேட்ச், பர்ஃபெக்ட் பார்ட்னரை, பர்ஃபெக்ட் ஃபேமிலியை கண்டே பிடிக்க முடியாது. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. எல்லாத்துலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேர்ந்தே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேர்வு பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் லக்னத்தில் ராகு இருந்தால் அதுக்குண்டான தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ லக்னத்தில் கேது இருந்தால் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ராகு கேது தோஷம் ஒரு நபருக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மேரேஜ் அலைன்ஸ் பார்க்கும்போது குறிப்பாக ஜோதிடர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இவருக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, அதே மாதிரி ஒரு பெண்ணை தான் இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்போ ஒரு பொண்ணுக்குமே அதே நிலைமை தான். ஒரு பொண்ணுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னா அதே மாதிரியான தோஷம் இருக்கக்கூடிய ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் சிமிலர் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ அதனால் சேர்த்து வைங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க. நீங்கள் வந்து இந்த லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய ஒரு ஆணையும் லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய பெண்ணையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அவங்க 2 பேருக்குள்ள கம்பேட்டபிலிட்டி அவ்வளோ புவராக இருக்குது. லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய பெண்ணை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய ஆணை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கம்பேட்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப புவராக இருக்குது. இதில் நம்ம ஒரே ஒரு ஃபேக்டரை எடுத்துப்போம், லக்னம் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை எடுத்துப்போம். லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதை பற்றி மட்டும் நம்ம பேசுவோமே. அப்படி பார்க்கும்போதே நிறைய ராகு கேது தோஷமுடைய நபர்கள், குறிப்பாக லக்னத்தில் சம்மந்தப்படக்கூடிய நபர்களே திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒன்றுத்தை மட்டும்தான் நிறைய ஜோதிடர்கள் பார்க்குறாங்க. பலர் மற்ற பொருத்தத்துக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. இதுதான் நிதர்சனம். ராகு கேது இருக்கா, அப்போ இதே மாதிரி ராகு கேது எங்கே இருக்குது, அது இருந்தாலே போதும்பா, மற்றதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்ற எந்த கிரக பிளானட்டரி பொசிஷன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இதோ இது இருக்கே போதுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி சேர்த்து விடுறதன் காரணமாகத்தான் நிறைய பேருக்கு வாழ்க்கை சூன்யமாகுது. இதெல்லாம் கூட பரவாயில்ல, சில அமைப்புகள்லாம் இருக்குது. இவருக்கு இப்படி ஒரு ஜாதக அமைப்பு, செவ்வாய்க்கேது அமைப்பு இருக்குது, ஸோ அதே மாதிரி செவ்வாய்க்கேது கிரக சேர்க்கை இருந்தாலே மேரிட் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லி செவ்வாய்க்கேதுவை மட்டும்தான் பார்க்குறாங்க. மற்ற எந்த பொருத்தத்தையும் நிறைய பேர் பார்க்கறதே கிடையாது. நேற்று கூட ஒருத்தவங்க ஃபோனில் பேசும்போது சொன்னாங்க, ஒரு பெண்மணி, எனக்கு 7ல் குரு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சார். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வேறு எதுவுமே பார்க்கல, 7ல் குரு இருக்கிற ஆணாக பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பட் ஆனால் இப்போ எனக்கு வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஜோதிடத்தில் எந்த ஒரு ஃபேக்டரையும் தூக்கி பிடிச்சி பேசாதீங்க, எந்த ஒரு ஃபேக்டரையும் தாழ்த்தியும் பேசாதீங்க.
குறிப்பாக திருமண பொருத்தம், ஜாதக பொருத்தம் அப்படின்றது அந்த என்டையர் ஜாதகத்தின் அடிப்படையில தான் நம்ம திருமண பொருத்தம் பார்க்கணுமே தவிர, ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ட எடுத்து வச்சுக்கிட்டு, இது சூப்பர்னும் பேசக்கூடாது, இது டம்மின்னும் பேசக்கூடாது. சரி, இப்போ லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டான அந்த சாதக, பாதகம் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு நபருக்கு லக்னத்தில் கேது இருக்கு அப்படின்ற பட்சத்துல, சம்மந்தப்பட்ட அந்த நபருக்கு விட்டு குடுத்து போகக்கூடிய தன்மை அப்படின்றது நெறைய இருக்கு. இப்போ முதல்ல நான் பாசிட்டிவ்லாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நெகட்டிவ் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது, விட்டு குடுத்து போகக்கூடிய தன்மை அப்படின்றது நெறைய இருக்கு. லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய நபர் பஸ்ல போயிட்டு இருக்காரு. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோ, இல்ல வயசானவங்களோ யாரோ வந்து நிக்கிறாங்க. இல்ல யாரோ ஒருத்தர் பேசணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னும்போது, சடார்ன்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு, "நீங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க சீட்ட விட்டு குடுக்கக்கூடிய நபர்கள் லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்கள். எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். 4, 5 பேர் சாப்பிடுறோம் வீட்ல. சாப்பாடு பத்தாது, இது வந்து போதுமான அளவுக்கு செய்யல அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா, உடனே அரை வயித்தோட கூட எந்திரிச்சுருவாங்க. யோசிக்கவே மாட்டாங்க. இப்படி எங்கெல்லாம் விட்டு குடுக்கணுமோ, தன்னோட உற்றாரிடமும், உறவினரிடமும் விட்டு குடுத்து போகக்கூடிய நபர்கள் தான் லக்னத்தில் கேது உள்ள நபர்கள். இவங்க சம்பாரிச்சதுன்னு பார்த்தா பெருசா ஒண்ணும் இருக்காது. பட் விட்டு குடுத்தது ஏகப்பட்டது இருக்கும். அதேபோல பெருந்தன்மை கொண்ட நபர்கள். என்னடா நம்மளோட சான்ஸ் இன்னொருத்தருக்கு விட்டு குடுக்குறோமே, நமக்கு வர வேண்டியதை இன்னொருத்தருக்கு விட்டு குடுக்குறோமே அப்படின்ற வருத்தம்லாம் கொஞ்சம் தான் இருக்கும். ஓகேங்களா? வருத்தம் இல்லன்னு சொன்னா மனுஷன் கிடையாது. வருத்தம் கொஞ்சமா இருக்கும். பட் ஆனா அந்த பெருந்தன்மையில கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குல்ல, போடா வாழ்ந்துட்டு போடா அப்படின்னு குடுக்குற அந்த ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? அது அவர்களுக்கு மிகவும் அதிகம். நீங்க இந்த சினிமால சில கேரக்டர்ஸ் நீங்க பார்த்திருக்கலாம். குடும்பத்துல ஒருத்தன் மட்டும் வேலைக்கு போவான். கடினமா வேலை செய்வான். மற்ற எல்லா சந்தோஷத்தையும் தியாகம் பண்ணிட்டு, கடினமா வேலை செய்வான். அவன் குடுக்குற காசுல வந்து அந்த குடும்பமே வந்து சந்தோஷமா இருக்கும். ஆனா அவன் பார்த்தீங்கன்னா, தினமும் ஆஃபீஸ் போற ஒரு கடின உழைப்பாளியா இருப்பான். அத அவன் சந்தோஷமா செய்வான். என்னடா நம்ம மட்டும் தான் வேலைக்கு போறோம். நம்ம மட்டும் தான் கடினமா உழைக்கிறோம். மத்தவங்கலாம் ஜாலியா இருக்காங்களே அப்படின்ற யோசனை இருக்காது. அவங்க படக்கூடிய சந்தோஷத்த பார்த்து இவன் சந்தோஷப்பட்டுப்பான். அதுதான் இவனோட சந்தோஷமா இருக்கும். ஸோ அது லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க இந்த குணத்த நீங்க பார்க்கலாம். இது வந்து ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி 2 பேருக்குமே ஈக்குவலா இது இருக்கும். அதேபோல லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்களுக்கு தலைமை பண்பு, தலைமை பொறுப்பு, நிர்வாக திறமை அப்படின்றது இயல்பிலேயே அவங்க ஜீன்லயே இருக்குங்க. அவங்க அப்பாவ விட அவங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் இருப்பாங்க. அவங்க அப்பாவ விட நல்ல டேலண்டடான ஒரு கேரக்டரா தான் லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. நம்மள சுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதாவது ஒண்ணு சரியில்ல அப்படின்னா, இவங்க தான் முதல்ல முன்னாடி வந்து, "இத நான் சரி பண்றேன். இத இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு" ஐடியா குடுக்கக்கூடிய, குறிப்பாக பொறுப்பேத்துக்கக்கூடிய நபர்கள், பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங் ஆட்டிட்யூட் உள்ள நபர்கள், இந்த லக்னத்தில் கேது உள்ள நபர்கள். ஏன்னா, இங்க சூரியனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வருது. நீங்க பாருங்களேன், லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூரியனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வருது. காரணம் என்ன அப்படின்னா, கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம், ஆயில்யம் சூரியன் கர்மா. ஸோ சூரியனுக்கு உண்டான மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் எல்லாமே இங்க வந்து சேர்ந்துருது. நெறைய சூரியனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு செஞ்சுட்டு இருப்பாங்களே தவிர, ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருக்கிறது அப்படின்றது பெரும்பாலும் இருக்காது. ஒண்ணு அவங்க வேலை செய்வாங்க, இல்லன்னா எப்படி மத்தவங்கள வேலை வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெறைய சூரியனோட கர்மாவ நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்ற பட்சத்தில, அந்த பேக் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம், உட்காருவோம், ஒரு ஃபேன் காத்து வாங்குவோம், ஏசிய போட்டு உட்காருவோம் அப்படின்ற சிந்தனையெல்லாம் கிடையாது. வீட்டுக்குள்ள வரும்போது, அந்த செருப்ப கழட்டி விடுறதுக்கு முன்னாடி, பேக்க கழட்டுறதுக்கு முன்னாடி 2 வேலைய செஞ்சுருவாங்க. இன்னும் பலர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போதே, வீட்டுக்கு ஃபோனு. "நீ இத பண்ணியா? அத பண்ணியா? துணி காய வச்சியா? சாமான் தொலக்குனியா? இப்படி பண்ணியா? அப்படி பண்ணியான்னு" வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வீட்ல என்ன வேலை இருக்குன்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு சூரியனின் கர்ம பதிவு இருக்கும். லக்னத்தில கேது இருக்கும் குறிப்பா. நூக் அண்ட் கார்னர் வீட்ல எது எது எங்கெங்க இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு எக்ஸாக்ட்டா தெரியும். எப்பப்ப என்னென்ன வேலைய செய்யணும், எப்பப்ப யார் யார் என்னென்ன வேலை செய்ய வைக்கணும் அப்படின்றதையும் அவங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தெரியும். லக்னத்தில கேது இருக்கக்கூடிய நபர நீங்க திருமணம் பண்றீங்க. அது ஆணோ, பெண்ணோ திருமணம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில 99.9% ஆஃப் வொர்க்க அவங்களே டேக் கேர் பண்ணிப்பாங்கங்க. சார் என்ன சார் ஃபுல்லா பாசிட்டிவ் பாயிண்ட்டாவே சொல்லிட்டு இருக்கீங்களே, நெகட்டிவ் பாயிண்ட் எப்போ வரும்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. நிச்சயமா ஜோதிடத்துல எந்த தோஷத்த நீங்க எடுத்தாலும் சரி, என்ன பிளானட்டரி பொசிஷன நீங்க எடுத்தாலும் சரி, என்ன கிரக சேர்க்கைய நீங்க எடுத்தாலும் சரி, நிச்சயமா அதுல சாதகமும் இருக்கும், பாதகமும் இருக்கும். நல்லது, கெட்டது சேர்ந்தே தான் இருக்கும். கெட்டது மட்டும் டாமினேட்டிங் ஆவும், நல்லது மட்டும் டாமினேட்டிங் ஆவும்லாம் இருக்காது. 2ம் கலந்தே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில இப்போ லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டான மைனஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். மொத விஷயம், இவங்க வந்து விட்டு குடுத்து போகக்கூடிய நபர்கள், அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா, தியாகம் பண்ணக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில. பெருசா வந்து அனுபவித்து வாழக்கூடிய நபர்கள் இவங்க கிடையாது.
ஸோ இப்போ ஒரு ராகுவினுடைய கர்மாவை கொண்ட நபர்களோடவோ இல்லை சுக்கிரன் கர்மா கொண்ட நபர்களோடவோ இவங்களை நீங்கள் பேர் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் லைஃப் ரொம்ப ஃப்ளாட்டாக போகும். இந்த மேகி பாக்கெட்டில் அரை பாக்கெட் மசாலாவை மட்டும் கொட்டி நீங்கள் மேகி செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா? இதில் மசாலா இருக்கா இல்லையான்றதே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் அனுபவித்து வாழக்கூடிய நபர்கள் கிடையாது. மற்றவங்க சாதிக்கிறத பார்த்து இவங்க சந்தோஷப்படக்கூடிய நபர்கள், மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய நபர்கள். ஸோ அடுத்தவங்களோட வெற்றிக்கு இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களே தவிர, இவங்க ஒரு என்ஜாய் பண்ணி லைஃப்பை வாழ்வாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. அதே போல் என்னோட அப்சர்வேஷனில் இந்த லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய பெண்களை அப்சர்வ் பண்ணும்போது நான் கண்டறிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்களை விட பெண்களுக்கு, குறிப்பாக லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய நேச்சர் இருக்கோ அந்த அளவுக்கு கூடவே ஈகோவும் இருக்குது. ஒரு தடவை ஒரு விஷயத்த வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் சரி, என்ன மன்னிப்பு கேட்டாலும் சரி, அந்த பெண்கள் அதை ஏற்றுக்கிறதே கிடையாது. ஒன்ஸ் டன் இட்ஸ் டன். அந்த கத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முடிஞ்சது தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாலிடாக ஃபேர்மாக இருக்கிறாங்க. அண்ட் நிறைய ஈகோவை காட்டுறதையும் ஈகோவை வெளிப்படுத்துறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஆண்களை விட லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் ஈகோ அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் இந்த கௌரவம், அந்தஸ்து, மரியாதை இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்கள். அந்த ஒரு கௌரவம் மிஸ் ஆகுது, கௌரவம் அடி வாங்குது, மற்றவங்க இவங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அது இவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அதன் காரணமாக அதை சரி பண்ணுறதுக்கு எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவாங்க. அது அடிபடக்கூடாதுன்னு இவங்க சில விஷயம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தான் நிறைய சகிக்கவே முடியாது. வாழ்க்கையில் நம்ம யார்கிட்டையாவது நம்ம அசிங்கப்பட்டு தான் ஆகணும், அவமானப்பட்டு தான் ஆகணும். வாழ்க்கையில் அசிங்கம், அவமானம்லாம் பார்த்தீங்கன்னா பாசிங் க்ளவுட்ஸ் அடிக்கடி தான் போகும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்களை எதிரியாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்கள அவமரியாதையாக நீங்கள் நடத்திட்டீங்க, அவங்களுக்கு ஒரு அவமானத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவே போதுமானது. உங்கள் மேலே அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு, அவங்க லைஃப்பில் ஒரு கெட்டவன் அப்படின்ற வில்லன் அப்படின்ற ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு அதுவே போதுமானது. ஏன்னா அந்த ரெஸ்பெக்ட், வேல்யூ, கௌரவம் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இதெல்லாம் தான் லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்களிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு ஜாதக அமைப்பு, லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புன்னு சொல்லி ஒரே ஒரு பிளானட்டரி பொசிஷனுக்கு நான் இவ்வளோ தகவல் சொன்னேன். இதே மாதிரி ஜாதகத்தில் ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பொருத்தி பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு கப்புள், ஒரு பேர் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா இல்லையா, அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக வாழ்வாங்களா இல்லையா, எது எதில் பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது ஒரே ஒரு ஃபேக்டரை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 2 ஜாதகங்களை பொறுத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது மிகவும் தவறான ஒரு முடிவாகத்தான் இருக்கும். அது எந்த வகையிலையும் பாசிட்டிவாக போய் சேர போகிறது கிடையாது. ஸோ என்னோட சஜஷன், நீங்கள் என்ன தோஷத்தை வேணாலும் கையில் எடுத்துக்கோங்க, எந்த கிரக சேர்க்கை வேணாலும் கையில் எடுத்துக்கோங்க. ஆனால் அதன் அடிப்படையில் மட்டும் ஜாதக பொருத்தம் பார்க்காதீங்க. என்டையர் ஜாதக பொருத்தத்தை பாருங்கள். அதன் அடிப்படையில் உங்களோட சஜஷனை, உங்களோட டெசிஷனை நீங்கள் எடுங்க. அதுவே சிறந்தது. அதுதான் ஒரு சரியான வழியும் கூட. ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.